சுந்தர சோழன் வந்து இலங்கைக்கு போய் ஈழப்பெண்ணை பார்த்ததாகவும் வருது. அதுக்கப்புறம் வந்து அருண்மொழிவர்மன் வந்து இளவரசனாக இருக்கும்போது இலங்கைக்கு போனாருன்ட்டு வருது. அதாவது சுந்தர சோழனை கொஞ்சம் சரியான அளவில் வந்து அவர் கேரக்டரைசேஷன் காமிக்கல. இந்த பொன்னியின் செல்வனில் கதை கரு வந்து ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படுறது, யார் கொலை பண்ணாங்க, அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதுன்றது எந்த இடத்துலையுமே எந்த கல்வெட்டிலுமே கிடைக்காததுக்கான காரணம் என்ன? இருந்திருக்கலாம். கல்வெட்டுன்னு நீங்கள் வரப்போ நீங்கள் எப்போ நீங்கள் கல்வெட்டு நீங்கள் போடுவீங்க? மனுநீதி சோழனை பற்றி எந்த கல்வெட்டிலையாவது தங்களுடைய முன்னோர் அப்படின்னு எந்த ராஜாவாவது சோழ ராஜா எழுதியிருக்கானா? ஐ டிட் நாட் கம் அக்ராஸ். யார் வந்து ஆதித்த கரிகாலனை கொன்னா? தென்னந்தேர் அந்த வாளெடுத்து கொன்னவனை கையோடு பிடிச்சிருப்பாங்க, கொன்று இருப்பாங்க. அவனை அனுபவன் யாருன்னு வந்து பார்க்குறப்ப தான் இந்த பார்ப்பன மக்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. நந்தினி வந்து அது மட்டும் உயிரோடு இருந்தாள். நந்தினி தான் இதற்கு காரணமானவள். அவளை வந்து பழி வாங்கினால் உடனே வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடும். அப்போ அந்த காந்தலூர் சாலையில் போய் வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். மேம், இந்த பொன்னியின் செல்வன் கதையை எடுத்துக்கும் போது இதில் நிறைய வந்து சில குறிப்புகள் வருது. அதாவது சுந்தர சோழன் வந்து இலங்கைக்கு போய் ஈழப்பெண்ணை பார்த்ததாகவும் வருது. அதுக்கப்புறம் வந்து அருண்மொழிவர்மன் வந்து இளவரசனாக இருக்கும்போது இலங்கைக்கு போனாருன்ட்டு வருது. ஸோ இதெல்லாம் உண்மையா? அதாவது சுந்தர சோழனை கொஞ்சம் சரியான அளவில் வந்து அவர் வந்து கேரக்டரைசேஷன் காமிக்கலை. உண்மையிலே பார்த்தோன்னா சுந்தர சோழன் அப்போ ஆத்திரமும் வெறியும். ஏன்னா அந்த டைத்தில் அவர் வந்து பதவியில் வரப்போ அவள் அப்பா வந்து அரிஞ்சயன் வந்து ஆற்றூர் போரில் வந்து இறந்து போய்டுறார். அதுக்கு முன்னாடி இந்த கதையில் நான் கொண்டு வர இதில் கொண்டு வந்திருப்பேன். அந்த வீரபாண்டியன் யாரோ ஒரு சோழனை வந்து தலையை வாங்கியிருக்கான். அந்த சோழன் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த வெறியில் இருக்காங்க. என் குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய மூதாதையர் நீ வந்து இதை தலையை கொடர்ந்து எடுத்துட்ட, நான் எப்படி விடுவேன்னு வெறி பிடிச்சி தான் அவர் வரா மாதிரி இருக்கே. 17 வருஷம் அவர் ஆள்கிறார். அவர் வந்து ஒரு வீக்கு பர்சனாக வந்து இவர் டெபிக்ட் பண்ணிடுறார். ஆனால் அவரை சொல்லி குற்றம் இல்லை. அந்த காலகட்டத்தில் எழுதின வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படி தான் நடந்தாங்க. அதனால் அவர் அந்த ஊமைச்சியை போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு இதில் போய் ஒரு தீவில் இறங்கி நான் வரமாட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து உண்மையாக நடந்துக்கல. அதே மாதிரி இப்போ இருக்கிற எவிடன்ஸ் படி பார்த்தா அருள்மொழிவர்மன் மதுராந்தகன் வந்து இவனை வந்து யுவராஜாவாக ராஜாவாக பட்டம் கொடுக்குற மட்டும் எங்கேயுமே அவன் எந்த எக்ஸ்பெடிஷனும் பண்ணலை. ஏன்னா ராஜராஜனுடைய முதல் இதுவே வந்து காந்தலூர் சாலை கலமரத்தெழுதி தென்னோக்கி போய் தெற்கு நோக்கி போய் இதெல்லாம் தான் செஞ்சுட்டு வரான். அதற்கு முன்னாடி அவன் ஈழம் போகவில்லை. ஆனால் பொன்னியின் செல்வனில் முதல்லையே அவன் ஈழத்துக்கு போயிட்டு வர மாதிரி கொடுத்துருக்கான். அதையும் நான் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், அன்றைக்கி இருந்த அந்த ஒரு எண்ணம் அன்னைக்கு இருந்தது. அதனால் அவர் அப்படி சொல்லியிருக்கார். அவர் அதே போல் அந்த ஈழ நாச்சியார்னு சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து இது வந்து கண்ணகி கோயில் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? ஈழ நாச்சியார் இவர் சிங்காச்சியார்னு சொல்கிறாரு. நீங்கள் பொன்னியின் செல்வனில் வந்து அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, கல்கி சொல்கிற அந்த இடத்துல அவர் வந்து கதாசிரியராகத்தான் சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் சிங்கள நாச்சியார் சிங்காச்சியார் கோயில் இன்றைக்கும் சொல்கிறார்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்ணகி கோயில் வந்து நம் நாட்டு கோயில். அவளையே நான் வந்து சிங்கள கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணகி வழிபாடு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக கும்பிடப்படல. கண்ணகி கும்பிடப்படல, வழக்கொழிந்து போகுது. ஆனால் கண்ணகி வழிபாடு வந்து ஈழத்திலையும் இலங்கையிலையும் நடந்துருக்கு. பத்தினி தெய்வம், பத்தினி அவ பேர் பத்தினி தெய்வம்னுவாங்க. இது வந்து அந்த மாதிரிக்கு ஆதாரம் என்ன சொல்றேன்னா, திரும்ப எக்ஸ்பெடிஷன் சோழர்கள் வந்து திரும்ப வந்து இலங்கைக்கு படையெடுத்து ஈழத்துக்கு படையெடுத்து போகும்போது திரும்ப அங்கே பார்த்துட்டு அந்த பத்தினி தெய்வத்தை பார்த்துட்டு திரும்ப அதன் ஞாபகமாக திரும்ப வந்து ஈழ நாச்சியார் ஏதாவது மாதிரி வந்திருக்கா? அந்த மாதிரி வந்து எந்த கல்வெட்டும் வரலை. அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி எவிடன்ஸ், நம்மளுக்கு எவிடன்ஸ்னால் என்ன? ஒன்று ஏதாவது ரைட்டப்பும் இருக்கணும், கல்வெட்டும் இருக்கணும். ரைட்டப்பும் வரல, எவிடன்ஸும் இல்லை. வந்து அங்கே இருக்கிறது பத்தினி தெய்வம். ஆனால் இன்ஸ்டட் இவர் தன்னுடைய தாயை முன்னிட்டு சிவ தேவாலயம் நாங்கள் ஒன்று இருக்குது, போலன்னூருவால் புலஸ்தியர் இருந்த இடம்னு சொல்கிற இடம். அந்த இடத்துல இன்றைக்கும் இருக்குது. அது வந்து ராஜராஜன் வந்து நியமிக்கிறார், அந்த கோயிலை வந்து வைக்கிறார். அவர் இங்கேருந்து தான் போய் சிவன் கோயில் வைக்கிறார். ஆனால் அங்கேருந்து இங்கே சிங்கள நாச்சியார் எப்படி வந்தான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் சிங்காச்சியார்ன்ற பேரில் மக்களுக்கு நடுவில் இருக்குதுன்னு வந்து கல்கி எழுதுகிறார். அதை வச்சு அவர் கனெக்ஷன் கொடுக்குறார், மந்தாகினியாக இருக்கும், அந்த ஊமச்சியாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கல்கி சொல்கிறாரு,
இலங்கையில் இருக்கிற புத்த விகாரங்களை பார்த்து அதோட ஷேப்பை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டுமானத்தை வந்து ராஜராஜன் வந்து நிர்மாணிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கல்கி சொல்கிறாரு. இது உண்மையா? அதனால தான் தஞ்சை பெரிய கோயில் வந்தது. அதுக்கு முன்னாடி சூடாமணி விகாரம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாகப்பட்டினம். ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மானியம் கொடுக்கறது கண்டராதித்தர் காலத்திலேயே. கண்டராதித்தர் சிவஞான செம்மல்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள்லாம் இருக்கு இல்லையா, முதல்ல வந்து இஷ்யூ பண்ணுறது ஏன் ஆனைமங்கலம், அந்த ஒரு பெண் யானையை விட்டு சுற்றிட்டு வர சொல்லுவாங்க. அது எவ்வளோ இடத்த கவர் பண்ணுறதோ பிடி சூழல்னு சொல்கிறது, அது எந்த லேண்டை கவர் பண்ணுறதோ அது அப்படியே அவனுக்கு தானமாக கொடுக்குறேன்னு அந்த ஆனைமங்கலத்தை அந்த மாதிரி தான் வந்து சூடாமணி அந்த இவங்களுக்கு புத்திஸ்ட்டுங்களுக்கு வந்து கண்டராதித்யர் தான் முதல்ல கொடுக்குறாரு. அப்புறம் வந்து சுந்தர சோழரும் அதை டெவலப் பண்ணி விடுறார். அதுக்கப்புறம் தான் அருள்மொழிவர்மன் வரான். ஸோ அதனால் இலங்கையை பார்த்து வராங்களா, அது இருக்கலாம். அங்கே இருக்கிற புத்த விவகாரங்களை பார்த்து தான் வந்து தஞ்சை பெரிய கோயில்ன்ற பெரிய கட்டுமானம் இல்லை புத்த விகாரங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ தஞ்சை பெரிய கோயில் ஐட்டல்லையோ அதுக்கு நீ எதை தெரியுமா பார்க்கணும், சில்பசாஸ்திரங்களை பார்க்கணும். சில்பசாஸ்திரங்களில் மயமதம் வருது, அதில் வந்து உங்களுக்கு கோபுரங்களோட அமைப்பு இப்படி இருக்கணும்னு வந்து கொடுக்குறது. இது மேருவோட கோபுரம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிலைகள் பாருங்கள், மேரு மலை மாதிரி போகும், அதுக்கு மேலே தான் உங்களுக்கு இது பண்ணி போகிறோம் பாருங்கள். இவர் அதுலேருந்து தான் அவர் எடுக்கிறார், தட்சிண மேரு மாதிரி தான் அவர் எடுக்கிறாரு. இப்படி சொல்கிறதுக்கான காரணம் இல்லை, அதாங்க அவர் காலகட்டத்தில் எந்த நாலேஜும் நம்ம கிரகிக்கிறோமோ. இப்போ நானே இப்போ பேசுகிறேன், இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ இன்னும் எவ்வளோ மாறலாம், டெவலப் ஆகலாம். அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் கல்வெட்டில் இருந்தால் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். இதுக்கு எவிடன்ஸ் இது இருக்கவே தான் நான் அதை சொல்கிறேன். மற்றதுக்கு சொல்ல முடியல, பிகாஸ் இது மட்டும் எவிடன்ஸ் வரல, பின்னாடி எவிடன்ஸ் வரலாம். கல்கி அன்றைக்கு சொன்னாருன்னாக்கா அன்றைக்கு இருந்த வந்து எவிடன்ஸ், அன்றைக்கி இருந்தவங்க அப்படி தான் நம்பினாங்க. அதுக்கு மெயினாக நீங்கள் சோழாஸ் பை நீலகண்ட சாஸ்திரி படிக்கணும். அவர் கொடுக்குற லைன் ஆஃப் ரீசனிங்கை தான் ஃபுல்லும் இவர் எடுத்திருப்பார். தஞ்சை பெரிய கோயில் உங்களுக்கு சில்பசாஸ்திரத்தின்படி மேரு தட்சிண மேரு என்ற அமைப்பில் தான் கட்டப்படுகிறது, புத்தவிகார அமைப்பில் அல்ல. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் வந்து இதில் வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்தது. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, எல்லாரும் இவர்கள் சைவர்கள் என என்னை யாரோ கூட கேட்டாங்க, நீ விபூதி எட்டுண்டானா இல்லை இது எட்டுண்டானா அப்படி எட்டுண்டா அப்படி இப்படின்ற நிறைய குழப்பங்கள்லாம் வருது. அதுக்கு ஒரே ஒரு இது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அவங்களுடைய சிலைகளை பாருங்கன்னு சொல்கிறேன். அவங்களோட சிலையில் பார்த்தீங்கன்னா திக்காக வந்து ஒரு திலகாட்டா மாதிரி தான் இருக்கும். ராஜராஜ சோழனோட சிலை அப்படி தான் இருக்கும். அதே சமயம் அவனுக்கு சைவத்தின் மீதும் இது உண்டு. அவன் தானே தனியூர் என்ற ஒரு ஊரை உருவாக்கி அதில் வந்து நரசிம்ம பெருமாளை அவன் வந்து பிரதிஷ்டை பண்ணுகிறான். அவன் செத்து இப்போ எல்லோரும் பள்ளிப்படைங்கிறாங்க. ஆராய்ச்சிப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பள்ளிப்படை கிடையாது, அவர் உடல் நோய்பட்டு தான் அவர் சாகிறார். அவர் உடல் கடைசி 1 வருஷம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவர் இருக்கிறப்ப அது பேர் எண்ணாயிரம்ன்ற ஊர். எண்ணாயிரம் அப்படிங்கிறது பின்னாடி பேர் வருது. அஷ்டசகஸ்ரம். அவர் துறவரம் போயிட்டாருன்ட்டு இல்லை அவர் நல்லா, ஏன்னா அவர் பேர்லாம் வந்து இதுவெல்லாம் நடக்கிறது. அந்த கோயிலில் வந்து ராஜேந்திர சோழன் நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது மானியம் விடுறது வேற, ஆனால் அந்த இடத்துல சில பூஜைகள் செய்வது வேற. அது வந்து அது மாதிரி பூஜைகள் அது ராஜேந்திர சோழன் செய்கிறான், பின்னாடி குலோத்துங்கன் வந்து அதிராஜேந்திரனுக்காக செய்கிறான். ஸோ அதோ யாருக்கோ உடல் வாய்ப்பட்டு இருக்கிற உடல் நலம் இல்லை, அவங்களுக்காக செய்கிறாங்க. இன்னொன்று இந்த நரசிம்மர் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இங்கே இவங்களுக்கு விஷ்ணுவர்தனுடைய இதில் கூட நரசிம்மன் வரும். இவங்களை பொறுத்த மட்டும் எந்தெந்த காரணம் முன்பே ஒரு தடவை நான் பேசியிருப்பேன், இந்தந்த காரணத்துக்காக இந்தந்த தெய்வம். இவங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய போரில் போய் பல அடாவடியாகலாம் அவரோட நிராயுத பாணியை கூட கொல்ல வேண்டியிருக்கோம். சில சமயத்தில் அவங்கள பூண்டோடு ஒழிக்கணும்னு அப்பாவி பச்சை குழந்தைகள், ஏன்னா அவன் டைனஸ்டியில் வந்திருப்பான், அந்த டைனஸ்டியில் அவன் குழந்தைகளை கூட கொல்கிற நிலைமையெல்லாம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப நியாய தர்மத்தின்படி பார்த்தால் தவறு, ஆனால் அவங்களுடைய நியாயத்தின்படி அது சரி. அது செஞ்சுட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம்தான் இருக்கும், இதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அங்கே நரசிம்மர் தான் தேவை. நரசிம்மர் தான் அவன் மேலே ஏற்படக்கூடிய காற்று கடுப்பு பில்லி சூன்யம் எதிராளி அஸ்திர சஸ்திர எல்லாமே எந்த எதிர்ப்பும் உன்னை இதுலேருந்து உங்களுக்கு காப்பாற்றுறது நரசிம்மர். ஆனால் இவங்க எல்லாரும் பாருங்க, விஷ்ணுவர்தனும் நரசிம்மனுக்கு ஒரு இது பண்ணியிருப்பான். இவரும் சைவர்னு நீங்கள் சொன்னீங்கனால, நீங்கள் சைவர் வைணவர்லாம் அதனால் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க, எல்லா தெய்வத்தையும் பார்ப்பாங்க. இந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் நரசிம்மருக்காக தனியாக ஒரு ஊரை கிரியேட் பண்ணுறார். அழகிய நரசிங்க பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணாயிரம்,
அதில் என்னன்னா 8000ங்கிறது சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டசகஷ்டம்னு பேர். இன்றைக்கி ஐயரில் பிராமணர்களில் அஷ்டசகஷ்டம்ன்ற குரூப்பு அவரை வந்து ராஜேந்திர சோழன் தான் கொண்டு வந்து அவங்க வந்து செட்டில் பண்ண வைக்கிறான். அவங்க தான் அந்த கோயிலை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த எங்கே போனாலும் இல்லையோ இந்த ராஜாக்கள் அந்த நரசிம்மரை போய் வேண்டிட்டு வராங்க. ஏன்னா தங்களுக்கு கெடுதல் வரக்கூடாது. ஃபிசிக்கலி தே ஷுட் நாட் சஃபர். புத்த விஹாரம் வேறு யார் வந்தாலும் எல்லாருக்கும் அவங்கவுங்க நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் செய்கிறேன் அந்த மாதிரி செஞ்சாங்க. இது வந்து கண்டராதித்தர் காலத்திலேயே ஆரம்பிச்சது. ஸோ ராஜராஜர் செஞ்சான்னு சொன்னான்னாக்கா புத்த விஹாரத்தை புத்த விஹாரமாக தான் வந்து ஆக்கிறதுக்கு செஞ்சானே தவிர ஒரு சிவன் கோயிலை வந்து புத்த விஹாரம் மாடலில் கட்டினான்றது கொஞ்சம் கூட லாஜிக்கலாக இல்லை. அதே போல் இந்த பொன்னியின் செல்வனில் கதை கரு வந்து ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படுறது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பதவி ஏற்றுக்கிறது. ராஜராஜ சோழன் பதவி ஏற்றுக்காமல் உத்தம சோழருக்கு வந்து தன்னோட பதவியை விட்டு கொடுக்குறது தியாகச்சீலம்னு சொல்லிட்டு. ஆதித்த கரிகாலனோட கொலையின்ட்டு வரும்போது உடையார்குடி கல்வெட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த சோமன், ரவிதாசன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 பேர் பிரம்மாதிராயன், இவர்கள் பெயரெல்லாம் போட்டு கொலைக்கு காரணமானவர்கள் அப்படின்ட்டு சொல்லுது. அது போக அவர்களுக்கு உதவி செஞ்ச இன்னொருத்தரோட சொத்துக்களெல்லாம் வந்து பிடுங்கிக்கிறோம் அப்படின்ட்டு உதவி செய்தான்னு இல்லை, அவங்களுடைய வேட்டாரினம், அவங்களுடைய மாமன்மார் அப்படின்னு தான் கொடுத்துருப்பான். தந்தை தாயுடைய கூட பிறந்தவர்கள் எல்லாரையும். அதாவது அப்போல்லாம் பயங்கர ஒரு இதுவாக தான் இருந்திருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியாக. அது அத்தனையும் வந்து பறிமுதல் பண்ணி தம்பியோட சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணுறன்ட்டு வரும். இந்த இடத்துல யார் கொலை பண்ணாங்க, அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதுன்றது எந்த இடத்துலையுமே எந்த கல்வெட்டிலுமே கிடைக்காதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னென்னா இருந்திருக்கலாம். கல்வெட்டுன்னு நீங்கள் வரப்போ எப்போ நீங்கள் கல்வெட்டு நீங்கள் போடுவீங்க? ஏதாவது இந்த மாதிரி ஒரு செய்கிறோம். இப்போ ஆக்சுவலி இந்த குடையார்குடி கல்வெட்டை எப்படி உங்களுக்கு வருது? இந்த கோயிலுக்கு இதை நான் கொடுக்கிறேன், இவங்களுடைய சொத்தை எடுத்து கொடுக்கிறேன், அது வந்து ஒரு ரெக்கார்டு. பிகாஸ் சம்திங் ஒரு எக்கனாமிக், ஒரு பண ரீதியானது, சொத்து ரீதியானது. அந்த மாதிரி வரப்போ தான் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வருது. அவனை கொலை பண்ண அப்படின்னா எங்கே வரும்னா இவங்களுடைய ஃபேமிலி ரெக்கார்டு வந்து திருவாலங்காடு மாதிரி எழுதுகிறாங்க இல்லைங்களா, அதில் வரும். ஆனால் அதில் எழுதினா இவங்களுக்கு அசிங்கம் இல்லைங்களா, அவமானம் இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ இது சொல்கிறீங்களே, முதல்ல மனுவை பற்றிலாம் கூட கேட்டிங்களே, மனுநீதி சோழனை பற்றி எந்த கல்வெட்டுலையாவது தங்களுடைய முன்னோர் அப்படின்னு எந்த ராஜாவாவது சோழ ராஜா எழுதியிருக்கானா? ஐ டிட் நாட் கம் அக்ராஸ். இன்னி மட்டும் அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு கண்ணால் பார்க்கல. எல்லாரும் எழுதினாங்க. ஏன் மனுநீதி இந்த எங்களுடைய வம்சத்தில் வந்தவன், இவன் வந்து தன்னுடைய பிள்ளையை தேர்காலில் கொன்றான், உலகமே சொல்கிறதில்ல, ஏன் எழுதலை? அப்போ இந்த மாதிரி ஏன் வந்து இது எழுதப்பட்டலைன்னாக்க வாட் ராஜாக்கள் டிசைட் பண்ணுறாங்க. ராஜா இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான். இதை வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு அவமானமாக இருக்கும். ஏன்னா கொலை பண்ணப்பட்டது இதே அவன் போய் நேருக்கு நேர் போரிட்டு செஞ்சுருந்தான்னா பெருமையாக போட்டுப்பான். இது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் விட்டுட்டான். இதை விடுங்க. நடுவில் ஒன்று உத்தமசீலின்னு ஒருத்தான், இது நான் எழுதியிருப்பேன் பாருங்க. பராந்தகனுடைய ஒரு பிள்ளை பேர் உத்தமசீலி. அவன் கண்டிப்பாக அவனுக்கு வந்து ராஜாங்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவன் பேர் வந்து உத்தமசீலி. சதுர்வேதி மங்கலம் இருக்கிறது, உத்தமசீலி வாய்க்கால் இருக்கிறது. சுந்தர சோழனுடைய 8ஆம் ஆண்டோ 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தமசீலி சதுர்வேதி மங்கலத்துக்கு தானம் கொடுக்குற மேட்டர்லாம் வேறு வருது. ஸோ அதனால் சுந்தர சோழனுக்கு முன்னாடியே இருந்தவன்னு உங்களுக்கு வருது. ஆனால் அந்த உத்தமசீலியை பற்றி எங்கேயுமே ஜீனியாலஜியில் எழுதலையே. ராஜராஜன் எழுதின லேடன் பிளேட் ஆகட்டும், திருவாலங்காடு இன்னொரு லேடன் பிளேட் ஆஃப் ராஜேந்திர சோழன் ஆகட்டும், வீரராஜேந்திரன் ஆகட்டும், பராந்தகனுக்கு 1ஆம் பராந்தகனுக்கு அப்புறம் 3 பேர்னு அந்த 3 பேர் தானே மென்ஷன் பண்ணாங்க. ஏன் உத்தமசீலியை விட்டாங்க? மேபி அவன் சொல்லிக்கிறபடி ஒன்று செய்யலை, இல்லை அவன் வந்து இந்த மாதிரி ஆதித்த கரிகாலனை கூட ஏன் சொல்லிட்டாங்க, அவன் பாண்டியன் தலை கொன்றான், அதனால் பெருமை, அதனால் அதை சொல்லிகிட்டே ஆகணும். வீரபாண்டியன் தலை கொண்டவன், அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டான்னு முடிச்சுட்டாங்க. அதாவது அவங்க எழுதுறதை வச்சு நம்ம ஒரு சைக்கோ அனாலிசிஸ் பண்ணலாம். எதனால் இவனை பேரை சொன்னான், எதனால் அவன் பேரை விட்டான், இந்த பேரை சொன்னதுக்கு காரணம் இவன் செஞ்ச இந்த ஒரு காரணம், இந்த செயல் செய்தான் அதனால் சொன்னான். உத்தமசீலி ஒன்றும் செய்யலை, சொல்லிக்கிறபடி ஏதாவது சாதாரணமாக இருந்திருக்கு, அதனால் ஒன்றும் சொல்லிக்கணும்னு அவங்களுக்கு தோணலை. எல்லாம் செஞ்சு இவ்வளோ பிரமாதமாக சிலப்பதிகாரத்தில் பேசவே தான் நமக்கு தெரியறது மனுநீதி சோழனை பற்றி. அதே மாதிரி அந்த இதில் வந்து திருவெழுந்தூரில் உங்களுக்கு தேர்கால் இதெல்லாம் கூட இருக்குது, ரொம்ப பழசு. அங்கே ஒரு இது கூட கிடச்சிருக்குன்றாங்க, அங்கே ஒரு கல்வெட்டு கூட கிடச்சிருக்கு, அந்த காலத்தில் இருந்த அந்த மந்திரியவனோ ஒருத்தனோட பேர்லாம் கூட இருக்குன்றாங்க. அப்பயே இவங்க ஏன் அவன் பேரை சொல்லலை, இந்த கேள்வி வருது இல்லையா? அப்போ தேடுறப்ப தான் நமக்கு தோன்றுறது மனுநீதி சோழன் வந்து பற்றி இது வந்து மகாவம்சத்தில் தான் வருது. ஸோ ஈழத்துக்கு அவன் போர் புரிய போகிறான், அந்த போரில் இறந்துடுறான். அப்படி இறந்தவனை நம்ம என்ன பண்ணுவோம், அவன் பாடியை அவங்க தூக்கிட்டு வந்துடணும். ஆனால் அவன் வந்து அந்த பாடியை அடக்கம் பண்ணி அங்கே ஒரு மெமோரியல் கட்டிடுறான்.
அதில் மகாவம்சம் சொல்கிறது எப்பேற்பட்ட ராஜா இவன், எப்படி வந்து அதுவும் புத்தர்கள் இல்லையா, உயிர் மீது மிகவும் அன்பு கொண்டவன், தன்னுடைய பிள்ளையே இந்த இதில் அதில் மென்ஷன் ஆகுது, பிள்ளையை வந்து தேர்காலில் கொண்டவனாச்சே மகாவம்சத்தில். அதனால் வந்து எல்லரனுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் இவனுக்கும் சொந்த பிள்ளை இல்லை, இவனுக்கு அப்புறம் ராஜாங்கத்துக்கு ஆள் இல்லை, அவனுடைய மருமகன் வரான், நெவ்யூன்னு போட்டிருக்கான், மருமகன். அவன் உடனே தன்னுடைய இந்த மாதிரி மாமன் இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே மனுநீதி சோழன் அவன் மறுபடியும் படை கப்பல் திரட்டிட்டு வரான். அவனும் வந்து இந்த போரில் இறந்து போயிடுறான். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, சோழ நாட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்முடைய ராஜா நேர்மையாக இருக்கலாம், ஆனால் அவன் மெனக்கெட்டு தன் வரப்போடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனை, ஃப்யூச்சர் ராஜாவை கொன்னுட்டான். இவனும் போய் அங்கே கொன்னுட்டு பகைவனால் அவன் வந்து போற்றப்படுகிறான். அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது அவமானம். பகைவன் யார், எனக்காக நீ வந்து இப்போ இது பண்ணுறது எனக்கு தெரியும், நீ செய்ய வேண்டாம், அப்படி தான் நான் நினைப்பான். ஸோ அதுவும் அவங்களுக்கு பிடிக்கலை. அதுக்கப்புறம் அன்றைக்கி சோழ நாடு அல்லோல கல்லோலப்பட்டு இருக்கும். ஏன்னா அடுத்த அப்புறம் வாரிசு இல்லை, அப்போ யாரோ ஒரு வாரிசு தான் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவர்கள் வீட்டில் பேசுகிறாங்க இல்லையா அந்த ராஜாக்கள், அப்போ மனுநீதி சோழனை வசதியாகவே பேசியிருக்க மாட்டாங்க, அவனை பற்றி பேசவே வேண்டாம், சரித்திரத்தில் தெரியவே வேண்டாம் அப்படின்னு மறைச்சார் போல தானே உங்களுக்கு தெரியுறது. அதனால் ஒரு கல்வெட்டுங்கிறது அந்த அரச பரம்பரை, அந்த அரசன் என்ன நினைக்கிறானோ, எது வந்து போகணும்னு நினைக்கிறானோ அதை தான் அவன் போகச் செய்கிறான். அங்கே தான் முதல்ல வந்து ராஜராஜன் ஒன்றுமே எழுதலை, மதுராந்தகன் நேச்சுரலி ஆதித்ய கரிகாலனுக்கு அப்புறம் மதுராந்தகன் வந்துட்டாங்கிறான், அதுக்கப்புறம் தான் வரோன்றது தான் சொல்கிறான். அவன் பிள்ளை ராஜேந்திர சோழன் 6வது வருஷத்தில் எழுதுறதுல தான் மதுராந்தகன் ஆசைப்படவே இவன் விட்டு கொடுத்தான்ற மாதிரி எழுதுகிறான். அப்போ இதில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே தான் நான் அதை தேட ஆரம்பிக்கிறேன். அந்த தேடல்ன்றது அங்கே தான். ஆனால் ராஜாக்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பண்ணதுங்கிறது அவங்க வந்து அவங்க நினச்சதை தான் அவங்க எழுதுகிறாங்களே தவிர, தட் இஸ் ஹிஸ்ட்ரிஸ் ஆர் ரிட்டன் பை தி கிங்ஸ், தே ஆர் நாட் கிவிங் த ரியல் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. நம்ம தேடி பிடிச்சி தோண்டி எடுத்து எது அதில் ரியல் எது அன்ரியல்னு கண்டுபிடிக்கணும். அப்போது யார் ஆதித்த கரிகாலனை ஆதித்த கரிகாலனை கொன்னது வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த இதுலன்னு வந்தீங்கன்னாக்கா, வந்து பழி வாங்கிறது. யார் வந்து ஆதித்த கரிகாலனை கொன்னா, தென்னந்தேர் அந்த வாளெடுத்து கொன்னவனை கையோடு பிடிச்சிருப்பாங்க, கொன்னிருப்பாங்க. அவனை அனுபவன் யாருன்னு வந்து பார்க்குறப்ப தான் இந்த பார்ப்பன மக்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. அவன்லேருந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவன்லேருந்து ட்ரேஸ் பண்ணோன்னா ராஜராஜனோட செய்கிற முதல் வேலையே அதுதான். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக் பாயிண்ட்டை நான் என்னோடய புக்கில் வந்து என்னோடய ஆர்டிக்கிளில் வந்து நான் வந்து இது பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த ரூலர்ஷிப் என்ன அப்படிங்கிறது, என்ன ரூலர்ஷிப்னா, இவன் 2வது வருடத்தில் ராஜராஜன் வந்து 2வது வருடம் தான் இந்த உடையார்குடி கல்வெட்டில் இது நடக்கிறது. இந்த மாதிரி அவன் இது பண்ணுறான். இதை வந்து நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறார். நீங்கள் வந்து ஆதித்த கரிகாலன் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மதுராந்தகன் வருகிறான், மதுராந்தகன் 16 வருடங்கள் ஆட்சி செய்தான்றதுக்கு ஆதாரம் இருக்குது, உத்தம சோழன்ற பேரில். ஸோ ஆதித்த கரிகாலன் வந்ததுக்கப்புறம் 16 வருடங்கள் அவன் ஆண்டு, அதற்கப்புறம்தான் ராஜராஜன் வந்து அவனுடைய 2வது வருடத்தில் தான் அவன் எடுத்துக்கிறான்னாக்கா 17 வருடங்கள் கேப்பு எதுக்கு அந்த கேள்வி. இப்போ பொன்னியின் செல்வனில் கடைசியில் முடிவுரையில் கல்கியே அந்த கேப்பை வந்து சொல்கிறார். அவர் அதில் தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார். அந்த 17 வருடங்கள் ஏன் வந்து இருந்தான்றப்போ தான் அவர் யோசிக்கிறார். அவர் வந்து நந்தினி கேரக்டர் உருவாக்குறார். நந்தினி வந்து அது மட்டும் உயிரோடு இருந்தாள், நந்தினி தான் இதற்கு காரணமானவள், அவளை வந்து பழி வாங்கினால் உடனே வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடும், அவள் வந்து இந்த மாதிரி மந்தாகினியோடைய குழந்தைன்றவே இவர் ரொம்பவே நம்பினார்னு எனக்கு தோன்றுறது. அந்த மந்தாகினி தான் சிங்களத்து நாய்ச்சியார், சிங்காச்சிங்கிற கோயில், அதனால் இவங்களுக்குள்ள அந்த ஒரு இந்த பந்தம் இருக்கிறது. ஸோ நந்தினியோடைய பெயர் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்தார்கள். நந்தினி இவன் போய் இந்த அமரபுஜங்கன் பாண்டியனை இவனுடைய இதில் போய் இவன் கொல்றான். இவன் அப்போ தான் வந்து அந்த அமரபுஜங்கன் அப்படிங்கிறது இந்த மதுராந்தகன் தான் அவர் சொல்கிறார். அவர் மதுராந்தகன் அவங்களுடன் போய் சேர்ந்ததுடன் அவன் அமரபுஜங்க பாண்டியன் என்ற பெயரை, ராஜாங்க பெயரை கொண்டு வந்து விடுகிறான். அவனை வந்து இவர் கொன்று விடுகிறார். அந்த டயத்தில் நந்தினியை ராஜராஜன் மீட் பண்ணுற மாதிரியும் இவர் பிற்கதை இதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அதனால் வந்து அதுக்கப்புறம் நந்தினி இறந்து போகிறாள். நந்தினி இறந்த பிறகுதான் இவன் வந்து இந்த மாதிரி பழி வாங்குற வேலையை ஆரம்பிக்கிறார். அதனால தான் 17 வருட இது வந்து பியூர்லி கற்பனை.
17 வருடம் இந்த மாதிரி யாராவது விடுவாங்களா அப்படிங்கிறது. அதை விடுங்க. நீங்கள் இந்த என்னோட இது பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி டைமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதில் வந்து ஒரு சூரிய கிரகணம் கொடுத்துருப்பான், இல்லை பிளானட்ரி இல்லாட்டி இந்த திதி நட்சத்திரம் இதெல்லாம் கொடுத்துருப்பான். இதெல்லாம் வச்சு எப்போ வருது இதுதான் பேஸாக நான் எடுத்துக்கிறேன். அது வந்து அழிக்கவே முடியாதது. ஸோ அதுபடி வச்சு பார்த்தானாக்கா நீங்கள் இன்றைக்கு வந்து மக்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறது, 985ஆம் வருடம் இவன் வந்து பதவிக்கு வந்ததாக, ராஜராஜன் பதவிக்கு வந்ததாக. அது பண்ணால் அதுக்கு அடுத்த வருடம் உடையார்குடினா 986ஆம் வருடம் அந்த உடையார்குடி கல்வெட்டில் வந்து ஒரு பிளானட்ரின்னு இல்லை டே காம்பினேஷன் கொடுக்குறான். அது ஒரு சித்திரை மாதம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாதி நட்சத்திரம். அப்போ அப்படி கிடையாது. 86 வரல, 87 வரல. அப்படின்னா அது எப்படி தான் அந்த காம்பினேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மட்டும் இவர் 2-3 இடத்துல கல்கியும் சொல்கிறார், நீலகண்ட சாஸ்திரியும் சொல்கிறார். ஆனால் அவங்க வந்து கடைசியாக அதுதான் ஒத்துக்கொள்ளாதது என்னென்னா, ஓவர்லேப் ஆகிறது இவங்களுடைய இயர்ஸ். அதாவது ஒரு ராஜா சுந்தர சோழன் தான் பதவிக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 954 வருஷமோ 66ஆம் வருஷம், அதை 54ஆம் வருஷம் வரான்னு வச்சுக்கோங்களேன். அவன் தன்னுடைய பிள்ளையான ஏன்னா அப்போ பயங்கர குழப்பம், நிறைய பலம் இல்லை, நம்ம சாம்ராஜ்யத்தை நிறுவனம். அதனால் ஆதித்த கரிகாலனை உடனடியாக அப்போ இளவரசுங்கிற பேரை சொல்லலை, அவனுக்கும் பட்டம் கொடுத்து அந்த நாளிலிருந்தே அவனை வந்து அவனுடைய ஆட்சி ஆண்டாக கொள்கிறார்கள். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்சி ஆண்டுன்னு வரும். தஞ்சை ஆட்சி ஆண்டு. ஆமாம், ஆதித்த கரிகாலனோட ஆட்சி ஆண்டு. ஆனால் காஞ்சிபுரத்தை வந்து ஆதித்த கரிகாலன் ஆண்டாக தானே சொல்லப்படுது. அதை பேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, நீ இந்த இடத்துல இரு. குலத்துங்கன்னு அங்கே தான் இருந்தான். இது எல்லாத்துக்குமே இப்போ நான் எழுதினதுக்கு இப்போ கொஞ்சம் நான் டிக்ரெஸ் பண்ணுறேன். என்ன ஒரு இதுனாக்கா பேஸே ஏன் இத்தனை நாளாக சொல்லாமல் இப்போ நான் பொன்னியின் செல்வனை பற்றி சொல்ல வரேன்னா, ராமானுஜ இதிகாசம்னு ஒரு புக்கு எழுதினேன். உங்கள்கிட்ட கூட ஒரு காப்பி கொடுத்துருப்பேன் பாருங்கள். அந்த புக்கை எழுதுகிறப்ப தான் தெரிஞ்சுது அதில் 2 சோழ அரசர்கள் இல்லவே இல்லைன்னு வந்து சாதிக்கிறாங்க இவங்க. ஆனால் ராமானுஜருடைய வாழ்க்கையை வந்து பார்க்குறப்ப அதில் ஒருத்தன் கண்டிப்பாக இருந்தான்னு தெரியுது. அவன் யார் அப்படின்னு தேடிட்டு போகிறப்ப தான் அவங்களுக்கு பிடிக்காத அரசர்களை இவங்க அழிச்சிடுவாங்க. கல்வெட்டுகள்லாம் கூட அழிச்சிட்டாங்க. பட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கல்வெட்டு அவங்களால அழிக்க முடியல, அங்கேருந்து கிடச்சிது. ஒரே ஒரு கல்வெட்டு இங்கே தப்பிச்சுது. செத்து போயிட்டான்னு சொன்ன வருஷத்துக்கு அடுத்த வருஷம் இருந்த கல்வெட்டு, அதை வச்சு நான் அங்கேருந்து கண்டுபிடிக்கிறேன் நான். ஸோ இதில் என்ன ஆகுது, அங்கே பார்க்குறப்ப தான் இந்த ராமானுஜ இதிகாசம் ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது, சைமல்டேனியஸ்லி 2 ராஜா. இப்போது ஒரு ராஜா வந்துட்டான்னா உடனேயே அவனுக்கே ஏதாவது ஒரு கெடுதல் வருது, ஒரு போரில் அவன் போயிட்டான்னா நாடு வந்து திக்கற்று நிற்கக்கூடாது. அதனால் தனக்கு அடுத்து இளவரசன்னு சொல்ல மாட்டாங்க, ஆட்சி காலம்னு ஆட்சி பட்டமே கொடுத்துட்றாங்க. அப்போ இவன் தஞ்சாவூரில் இருக்கான்னா அவனுக்கு அங்கே தஞ்சை பேஸ் கிடையாது, அவனுக்கு வந்து இது இப்போ காஞ்சி பேஸு. கண்டராதித்தர் பராந்தகன் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உறையூர் பேஸு. ஏன்னா அவங்க உறையூர்லேருந்து அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் கண்டராதித்தரோடைய திருவிசைப்பால பார்த்தீங்கன்னா உறையூர் கோன் அப்படின்னு இருக்கும். ஸோ உறையூர் அவர்கிட்ட கொடுத்துட்டு மன்னன் கலிங்கத்து பரணியில் அந்த லைன் வரும். இதுலேயே நீங்கள் வந்து கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா மன்னருக்கும் மன்னன் சக்கரவர்த்தி அப்படின்னு. ஸோ சக்கரவர்த்திங்கிறவன் தஞ்சாவூரில் பிற்காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர காலத்தில் அவன் இருப்பான். அவன் நியமிக்கிற ராஜா அவனுக்கு ஒரு ஏரியாவை கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு காரணம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்க மனைவிகள், எக்கச்சக்க பசங்க இருக்காங்க. இவ்வளோ பசங்களையும் வச்சு தான் இவங்க கடாரம் மட்டும் போக முடிஞ்சுது. இவ்வளோ ராஜ்ய விஸ்தரிப்பு, அதுவும் இந்த பர்டிகுலர்லி ராஜேந்திரன் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ராஜராஜன் காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிருது. ராஜ்யத்தை நான் விஸ்தரிக்க வேண்டும் என்றால் ஆள் வேணும், எனக்கு ரொம்பவும் ரிலையபிளாக ஆள் வேணும். யார் நான் ரிலையபிளாக எடுத்துப்பேன், எங்கள் அண்ணன், என் மாமா, என்னுடைய அக்கா பையன், பங்காளிகள் தான். என்னுடைய பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை எல்லாரையும் ஒன்றா சேர்த்துப்பாங்க. நீ இங்கே போ, நீ அங்கே போன்னு. ஏன்னா நீங்கள் அந்த அவங்களோட கல்வெட்டுகள், அதுவும் இந்த ராஜாதிராஜன் 2ஆம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மணிமங்கலம் கல்வெட்டுகள்லாம் இருக்கும். அதிலெல்லாம் அத்தனை பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே பட்டப்பெயர் இருக்கும். எல்லாமே இருமுடி, மும்முடி, அயோத்தியை எல்லாம் கூட வந்து வென்றவன் வரும், கன்னியாகுப்ஜத்தை வென்றவன்லாம் கூட வரும். அவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ உடனே வெற்றி பெற்று வந்தானா அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துரு. அவங்களோட இயற்பெயரே எதுலேயுமே தெரியாது. ஆனால் இன்னொரு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதே பெயர் வந்து மாறி போயிருக்கும். இங்கே இருமுடியாக இருந்தவன் அப்போ மும்முடியாக இருப்பான். ஸோ இப்படி தான் வந்து அப்போ தன்னுடைய பிள்ளைகள், பேரன்மார்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ராஜேந்திரனுடைய காலத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இதில் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி இதில் இந்த ஓவர்லேப்பிங் இயர்ஸ் இருக்குங்கிறத அதில் நான் பார்த்தேன்.
அதாவது ஒருத்தன் இருக்கிறப்ப இன்னொருத்தனும் இருக்கும், இவனுடைய கல்வெட்டும் இருக்கும், அவனும் இருப்போம். ஸோ நம்ம நினைக்கிறோம் இவன் செத்து போனாவிட்டு தான் இவன் வந்திருப்பான்னு நினைக்கிறோம். இவன் உயிரோடு இருக்கிறப்ப இவன் தான் உள்ளே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இதை வந்து நான் அதிலே கவனிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பொன்னியின் செல்வன்லாம் மைண்டில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் சினிமா வந்தப்புறம் தான் எல்லோரும் இதை பேசுகிறத பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு நமக்கு. ஸோ ஆதித்த கரிகாலன் இருக்கிறப்பயே மதுராந்தகன் வந்து விட்டான். மதுராந்தகன் வந்து ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு அவன் அரசனாக்கப்படவில்லை. ஆதித்த கரிகாலனுக்கு முன்னாடி சுந்தர சோழன் இருந்தான். சுந்தர சோழன் இறந்த பிறகு அப்போ வந்து ஆல்ரெடி ஆட்சியில் அந்த ஆட்சி ஆண்டு கொடுக்கப்பட்ட ஆதித்த கரிகாலன் வர்றான். அப்படி அந்த ஆதித்த கரிகாலன் வந்த உடனே தனக்கு கீழே ஒரு டெபுட்டியை மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்துட்டான். ஜூனியர் கிங்குன்னு நான் சொல்கிறேன் நான் இதில். ஸோ அந்த மாதிரி ஜூனியர் கிங்கை அவன் அப்பயே கொண்டு வந்துட்டான். ஸோ கீழே மதுராந்தகர் ஒரு அதுலேயும் நான் இன்னொரு குழப்பத்தை கொண்டு வரும். ஏன்னா 2 பேருமே பரகேசரி, 2 பேரும் பரகிறப்ப நடுவில் ஒரு ராஜகேசரி வரணும். ஸோ நடுவில் ஒருத்தர் இருக்கான். அப்போ அவன் யார்? அவன் வந்து ஆதித்த கரிகாலனோட பிள்ளையாக இருக்க முடியாது. ஏன்னா ஆதித்த கரிகாலன் ரொம்ப ஏன்னா இவங்களதில் என்னன்னாக்கா போர் தொழிலில் யார் வந்து அதிகமாக காமிக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அந்த பீரியடில். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களால சாம்ராஜ்யம் விஸ்தரிக்க முடியும். அதனால் வந்து அது ஆதித்த கரிகாலனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது, சுந்தர சோழனுடைய தம்பியாக இருக்கலாம். ஸோ அவங்க என்ன சுந்தர சோழன் வந்து மதுரை போரெலாம் போனப்போ கூடவே இருந்திருப்பான் அவன். ஸோ அதனால் அவனை வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ ராஜகேசரியாக இருந்திருக்கான். பட் அவன் வந்து அவனும் இறந்து போயிருக்கான். இதெல்லாம் பயங்கர வயசாக இருக்குங்க அவனுக்கெல்லாம். பாதி வந்து போரில் பட்ட அடியிலேயே நிறைய புழுப்புண்கள் அதுலேயே ஏதாவது அவனுக்கு வந்து பிரச்சனையாகி அதுலேயே நோய்வாட்பட்டிருக்கலாம். ஸோ அவனும் செத்து போயிட்டான்னு உடனே தான் ஆதித்த கரிகாலன் மதுராந்தகனை 972ஆம் வருடம் அவன் வந்து இது பண்ணுறான். அந்த அந்த வருஷங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ 972லேயே அவன் மதுராந்தகன் வந்து விட்டான் ஆச்சுங்களா. அவன் வந்து ஃபுல்லு இருக்கிறது ஒரு 16 வருஷம் இருக்கான். ஆனால் அதற்கு முன்னாடி 977லேயே உங்களுக்கு ராஜராஜ சோழன் வந்து விடுகிறான். அப்போனா 977 இங்கே ஆதித்த கரிகாலன் செத்து போயிட்டான். ஆதித்த கரிகாலன் செத்து போன உடனே மதுராந்தகன் ஆல்ரெடி அவன் வச்சவன் இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி 4 வருஷம் ஆயிடுத்து, 4 வருஷமாக 6 வருஷமாக ஆயிடுத்து. அவன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது எப்படி அவன் வந்து விட முடியும்? அவனுடைய ஆட்சி ஆண்டுன்னு ஆரம்பித்தப்ப அதை நீங்கள் வந்து கூடாது, நீ ஆட்சியிலேருந்து இறங்குன்னு எப்படி சொல்ல முடியும்? தெர் இஸ் நோ லீகாலிட்டி. அப்படி அருள்மொழிவர்மன் சொல்லியிருந்தால் அவனுக்கு ரொம்பவும் அசிங்கம், மக்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஏன் ராஜேந்திரன் இப்படி எழுதியிருக்கான்னு எனக்கு தோன்றதுன்னா, அதுவும் 6ஆம் வருஷம் ஆரம்பத்துலேருந்து ராஜராஜ சோழனோட வம்சாவளியில் பாருங்கள், இவங்கெல்லாம் அடுத்தடுத்து கொடுத்தான்ல, ராஜராஜ சோழன் கொடுத்துருக்க மாட்டான். அவனுக்கு 29 ஆட்சி ஆண்டு இருக்குது. ஆனால் அவனுடைய 27வது ஆட்சி ஆண்டில் தான் ராஜேந்திர சோழனுக்கு கொடுக்குறான். இவனுக்கு 29வது ஆட்சி ஆண்டு இருக்கிறப்ப ராஜேந்திர சோழனுக்கு 3வது ஆட்சி ஆண்டுன்னா ரொம்ப ஃபேகெண்டில் தான் கொடுக்குறான். ஏன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இவங்கள்லாம் முந்தின ராஜா போன உடனே கொடுத்தாங்க, ஆனால் ராஜராஜன் இழுத்தடிச்சான். ஏன் இழுத்தடிச்சான்னு ஒரு கேள்வி வருது. ஒரு காரணம் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, ராஜராஜன் பார்த்த மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் டக்குன்னு எல்லாத்தாலையும் விழுந்தது. ஆதித்த கரிகாலன் போனான், அவனுக்கு இவங்களுக்கு நடுவில் அந்த ஏதோ ஒரு ராஜகேசரி போகிறான், அதுக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடுறான். அடுத்தடுத்து போகவே நம்ம வேகமாக நம்ம ஒரு நம்பிக்கை கூட இருக்கலாம், ஒரு பிளைண்ட் பிலீஃபு, நம்ம யாரையா வச்சு அவங்க செத்து போயிடுவாங்க, வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு 27 வருடங்கள் அவன் இழுத்தடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர சோழனுக்கு பதவி கொடுக்குறான். அவன் அத்தனை போர்லேயும் ராஜேந்திர சோழன் கூட இருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்லலாம் அவன் பேர் கூட வருது. அப்போ ராஜேந்திர சோழனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை, நினைப்பான மாட்டானா. அந்த மாதிரி வரப்போ இது நம்மளுடைய டைரக்ட் லைன்னு அப்படின்னு அவன் நினைக்கிறான். சுந்தர சோழனாச்சு ஆதித்த கரிகாலன் இல்லைன்னா ஆக்சுவலி ஆதித்த கரிகாலனோட பிள்ளை தான் வந்திருக்கணும். அருள்மொழிவர்மன் வரத்துக்கு சான்ஸே இல்லை. சரி அருள்மொழிவர்மன் வரணும், நான் வரணும், இதுக்கு நடுவில் பாரு வேறு ராஜாக்கள் வந்துட்டாங்க, இல்லாட்டா நம்ம எப்பயோ எந்த நாள்லையும் இவனுக்கு வரப்பையா வயசாகிடுது. ஏன்னா இதுவும் சொல்கிறேன், ஏன் வயசாகிடுதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ராஜேந்திர சோழன் கங்கையை போய் கொண்டு வந்தான்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கல்வெட்டுகளில் போய் பார்த்தீங்கன்னா அவன் நேரடியாக போயிருக்க மாட்டான், வேங்கி நாடு மட்டும்தான் போகிறான். அவன் பொண்ணு வீட்டு மட்டும்தான் அங்கே தங்குறான். அவனுடைய ஆளுங்கள்லாம் தான் கங்கைக்கு போய் எடுத்துகிட்டு வராங்க. இவன் வந்து அங்கே ரிசீவ் பண்ணிக்கிறான் வேங்கி நாட்டில், அப்புறம் வரப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு வரான். பட் கல்வெட்டுகள்லையோ பாடப்படுவதுலையோ நம்ம என்ன சொல்கிறோம், இவன்தான் கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிறோம். ஏன்னா இவனுக்கு ஒரு இவன் இருக்கான், கூட பிறந்தவன் இருக்கான், தட் இஸ் ராஜராஜனுக்கு இன்னொரு பிள்ளை, அவன் பேர் வந்து எரிவலி கங்கை கொண்ட சோழனே பேருன்னு கல்வெட்டு சொல்கிறது. ஸோ அவன் தான் ஒரிஜினலி போயிட்டு வந்திருக்கணும். பட் ஆனால் இவனுக்கு தான் பேர். ஸோ எதுக்கு சொல்ல வர வயசாகி போயிடுது, இல்லாட்டா இவன் நேரம் போயிருப்பான்.
அந்த ஒரு எரிச்சல் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அந்த ஒரு அவதியில் வந்து ஆமாம் நம்ம டைரெக்டாக வந்திருக்கலாம். அது இன்னொருத்தனை கொண்டு வந்து வச்சான் ராஜகேசி, அவன் போயிட்டான் 1 வருஷம் 2 வருஷத்தில். இந்த மதுராந்தகமும் அவனை பிடிச்சின்னு உட்காந்துட்டான். இல்லாட்டி நம்ம எப்பயோ நம்ம அப்பா என்றைக்கோ வந்திருக்கலாம், நம்ம அப்பா முன்னாடியே வந்திருந்தா நம்மளும் முன்னாடியே வந்திருக்கலாம் நினைக்கலாம் இல்லையா? ஒரு ராஜா அவனா லேசுப்பட்ட ராஜாவான்னு சொல்லுங்கள். அதனால் அவன் எழுதப்பட்டது, அவன் எழுதின அந்த ஒரு வார்த்தை, மதுராந்தகன் ஆசைப்படவே என் அப்பா வந்து அவனே இருக்கட்டும்னு சொன்ன மாதிரிங்கிறதுனால. இதே ராஜராஜன் அந்த மாதிரி எழுதலை. மற்ற எதுலேயுமே என்னென்னா ஸ்மூத் டிரான்சிஷன். டேட்டை பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கல்வெட்டு பொய் சொல்லாது. ஒரு விஷயத்தில் என்னென்னா பிற்காலத்தில் நம்ம தேடுறப்ப அவன் காலம் இங்கே முடியுது, இவன் காலம் இங்கே ஆரம்பிக்குது, இவன் காலம் முன்னாடியே ஆரம்பிச்சுது, இவன் காலம் பின்னாடி வரலையே, இந்த மதுராந்தகன் காலம் சீக்கிரமே வந்துருச்சே, அப்போ எப்படி வந்து ஆதித்த கரிகாலன் செத்து போனப்புறம் வந்தான்னு சொல்ல முடியும்? அதனால தான் அவன் வந்து உடனடியாக அருள்மொழிவர்மனை வைக்கிறான் இல்லையா? அவன் ஆசைப்பட்டவனாக இருந்தால் தன் பிள்ளைக்கு தானே கொடுத்துருக்கணும். அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கான், மதுராந்தகன் கண்டராதித்தன் ஒரு பிள்ளை இருக்கான், அந்த பேர் பின்னாடி வருது. தன்னுடைய சந்ததி கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல. அவன் பதவிக்கு, அதாவது இவன் ஆதித்த கரிகாலன் போன உடனே இவன் மன்னராகிறான். பதவிங்கிறது என்ன? சக்கரவர்த்தி ஆகிறான். அப்பொழுது தனக்கீழே வெறும் மன்னனாக யாரை நியமிக்க வேண்டும்ங்கிறப்ப உடனடியாக அருள்மொழிவர்மனை நியமித்து விடுகிறான். இங்கே தான் அருள்மொழிவர்மன் வந்த நிமிஷம் பழி வாங்குறான். அப்படி தான் எப்படி பழி வாங்குறான்றது எதை வச்சு தெரியும்னா அவனுடைய முதல் போர் என்ன. ஏன்னா வந்த உடனே நீங்களே இதுவும் சைக்கோ அனாலிசிஸ் தான். அண்ணனை வந்து கொண்டுட்டாங்க, கையில் பவர் வருது, தன் கீழே வந்து எல்லா பேர் வந்தோடனே உடனே அவன் என்ன செய்வான்? அண்ணனை கொன்னவங்களை பழி வாங்குவான். அதுதான் அவன் செய்திருக்கிறான். ஏன்னா இது வந்து அவனும் அப்படி தான் செஞ்சுருக்காங்கிற. யார்? நம்ம ஆதித்த கரிகாலனும். அதையே வந்து தலையை போய் கொண்டு வரணும், தலை கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில் வந்து அவன் வந்து ஒரு கம்பத்தில் நடுறான். அவன் ஒரு வெற்றி சின்னமாக நினைக்கிறான். அப்படி பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் வந்து சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அவன் பேரை வச்சுருந்தான். ஸோ ஏதோ ஒரு சோழனோட தலையை அவன் எடுத்துன்னு போயிருக்கான். அந்த ஒரு வெறியில் வந்து அவன் தலையை நான் பிடுங்குறேன் அப்படின்னு இருக்கான். ஸோ இவன் தலையை வந்து இவன் பிடுங்கியிருக்கான்னா இவனை கொன்னவனு இவன் தலையை வாங்கியிருப்பான். ஸோ இப்போ ராஜராஜன் வந்து அவனை பழி வாங்குறப்ப அவன் தலையை வாங்குற. ஸோ இந்த தலை வாங்குறது ஒரு கண்டினியூஸாக பழி வாங்குறதா போயிருக்கும். இதில் நான் என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பேன்னா அந்த சோழன் தலை வாங்கினது யாருன்னா கண்டராதித்த சோழர். ஏன்னா அவர் தான் மேற்கே எழுந்தருளின தேவர்னு பேர். அது எப்படி மேற்கே எழுந்தருளினார்? அதான் மேற்க போனார் திரும்பி வரல. அப்போ என்ன ஆயிருக்க முடியும்? மேற்கே அப்போ வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பாண்டியன் வந்து ஒழிஞ்சிட்ருக்கிறப்ப இவர் பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த போரில் வந்து இறந்துருக்கார் அவர். அப்போ தலை சீவிருப்பான், உடம்பும் கிடச்சிருக்காது. அதை இவங்களால சொல்லிக்க முடியாது. அதுதான் அங்கே சொல்ல வர கல்வெட்டுகளில் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவர் சிவஞான பக்தர் அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து தன் பேரில் ஒரு கிராமத்தை பண்ணிக்கிறார். அப்புறம் அவருக்கு வந்து மதுராந்தகன் ஒரு பிள்ளை பிறந்தான், அவ்வளோதான் சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் மேற்கே எழுந்தருளி விட்டார். மேற்கே போன உடல் நமக்கு திருப்பி கிடைக்கவில்லை. ஸோ அதனால் அவனைத்தான் வந்து வீரபாண்டியன் தலை சீவி இருக்கிறான். அந்த உடலும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பழிவாங்க ஆதித்த கரிகாலன் அவன் தலையை சீவி தன்னுடைய நாட்டில் வந்து வெற்றி கொடியாட்டம் காமிக்கிறான். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக மறுபடியும் அந்த பாண்டியர்கள் யாரையோ அனுப்பிச்சிருக்காங்க. அது எப்படி உள்ள நுழையிறது? அவங்க வந்து இந்த பிராமண ஃபேமிலியை ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காங்க. இந்த பிராமண ஃபேமிலி ஃப்ரெண்டு பிடிச்சி கிட்டக்க போய் அவனை அசீவிருக்காங்க. ஸோ இந்த பிராமண ஃபேமிலி மூலமாக யார் வந்தாங்கன்றது ராஜராஜனுக்கு தெரிய வந்தவுடன் ராஜராஜன் செய்யும் முதல் போர் தொழில்தான் அவன் எடுத்த பழிவாங்கும் நடவடிக்கை. அதுதான் காந்தளூர் சாலை களமறுத்து அருளின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த காந்தளூர் சாலை களம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எவ்ரி ஹிஸ்டாரியன் வந்து இதை பற்றி எழுதியிருப்பாங்க. காந்தளூர்ன்ற பேரில் நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து சாலைன்னு வேற வருது. சாலைனா வேத பாடசாலைங்கிறது. நான் இதில் எடுத்து ஒரு காந்தளூர் சாலைங்கிறது இன்றைக்கி இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் வர பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜேந்திரனோட புள்ள ராஜாதிராஜன் வந்து காந்தளூர் சாலையில் இருக்கிற கலம்ங்கிறது கடலில் நிற்கின்ற இந்த கப்பல்களை அழித்தான்னு வருது. அப்போ காந்தளூர் சாலை அப்படிங்கிறது ஒரு கடலோர பட்டினம் அல்லது ஒரு போர்ட் சிட்டி அப்படின்னு உங்களுக்கு ஆறுது. அப்போ இந்த காந்தளூர் சாலைக்கும் இதுக்கு என்ன தொடர்புன்னு நம்மளுக்கு வர்றப்ப பார்த்திவ சேகரபுரம் இதுவை தான் நான் எடுக்கிறேன். நான் கொக்கரு நந்தடக்கன் அது 866 டேட்டு கொடுத்துருக்கேன். 866ன்னா இந்த பீரியடுக்கு முன்னாடியே. அதில் வந்து காந்தளூர் சாலையை பின்பற்றி இந்த சாலை அது வந்து வெறும் படிப்பதற்காக வேத பாடத்திற்கான சாலை.
பாடசாலைன்றோலே அந்த மாதிரி சாலையை அதை பின்பற்றி இங்கே 95 சட்டர்கள், அங்கே படிக்கிறவங்களுக்கு பேர் சட்டர்கள்னு பேர், அது வந்து கொடுக்கறது. அதில் தான் ஃபுல் இதையும் படித்து பார்த்தோன்னா அதில் நம்மளுக்கு அங்கே என்ன படித்தாங்க அப்படின்னாக்கா 3 வேதம், பௌழியம், தைத்திரியம், தலவாக்காரம் 3 வேதம் படிக்கிறாங்க. அதை தவிர முக்கியமாக வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து கிரமப்பாடம், நான் இப்போ கிரமவித்தன் சொல்கிறேன் இல்லைங்களா, கிரமப்பாடம் அந்த இடத்துல சொல்லி, அதாவது ஹையர் ஸ்கூல், ஹையர் செகண்டரி, அதாவது மாஸ்டர்ஸ் மாதிரி, அது பெரிய இன்ஸ்டிடியூட் மாதிரி அது. ஸோ கிரமப்பாடம், கணப்பாடம் இதெல்லாம் அங்கே வந்து படிச்சிருக்காங்க. அங்கே பெருமாளுக்கு முன்னாடி சொல்லணும்னு அதில் இருக்குது. அதனால் உடனே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ இந்த கிரமவித்தன் மலையனூரான், இது மலைநாடான சேர நாட்டில் தான் இந்த காந்தளூர் சாலை எங்கேயோ, ஏன்னா கடலோரம் அந்த பக்கம் மேற்கு கடலோரம் இருந்திருக்கிறது. அங்கே இருந்து மலையனூரான் யார் கண்டா, இவன் சேர நாட்டிலே ரொம்ப நாளும் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல அவன் கிரமவித்தனாக படித்திருக்கிறான், கிரமவித்தன் என்ற ஒரு பட்டம் வரப்படி படித்திருக்கலாம். அப்போ இந்த காந்தளூர் சாலையில் ஒரு முக்கியமான ஒரு இது என்ன கொடுக்குறதுன்னா, அந்த சாலையில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி புரோகிதம் தெரிஞ்சிருக்கணும், வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னென்னா, சேர சோழ பாண்டிய இந்த 3 நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய வழிமுறைகள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுப்படியாக கொடுத்துருக்கான். ப்ராபப்ளி சட்டம் இயற்றதும் இருக்கலாம், ரிலிஜியஸ் பூஜா ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமும் இருக்கலாம். 3வது கண்டிஷன் என்னென்னா, சட்டர்கள், இந்த மாதிரி இங்கே படித்த சட்டர்களுடைய 5 பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். அன்றைக்கே ரெக்கமெண்டேஷன் இருந்திருக்கு. அப்போ இவன் இங்கே படித்த சட்டன் யார், மலையனூரான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அவன் வந்து பிற்காலத்தில் வெளியில் வந்தாவிட்டு அவன் மற்றவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு எழுதி போடணும். ஸோ இவனுக்கும் காந்தளூர் சாலைக்கும் கண்டிப்பாக கண்டினியூஸாக தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இதை தெரிந்து கொண்ட பாண்டியர்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறவன். ஆனால் இதை விட்டு இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, காந்தளூர் சாலையில் பிராமணர்கள் எங்களை ஆயுதம் எடுத்து போர் புரிய கற்றுண்டாங்கன்னு. பார்த்திவசேகரபுரம் இதில் வந்து கிடையவே கிடையாது. அதில் கிளியராக சொல்லியிருப்போம், யாராவது ஆயுதம் வச்சுருந்தீங்கன்னா கடுமையான பனிஷ்மெண்ட். ஆனால் ஆயுதத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த காந்தளூர் சாலையோ பார்த்திவசேகரபுரம் சாலையோ இங்கே படித்த பிராமணர்கள் ஆயுதம் எடுத்து போர் புரியும் தொழிலை கற்கவில்லை, வேத தொழில் மட்டும்தான் கற்றார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த காந்தளூர் சாலையில் அந்த பாண்டியன் அந்த சேரநாட்டில் தான் இருக்குது. அந்த அவனுங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. இதை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இன்ட்ரூடு பண்ணியிருப்பான். இன்ட்ரூடு பண்ணி வரத்துக்கு அந்த இதில் இந்த கிரமவித்தனை வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டு படிச்சிருக்காங்க. அவன் மூலமாக சோழ நாட்டுக்கு வராங்க அடிக்கடி வந்து. ஏன்னா இந்த கிரமவித்தன் தான் வந்து 5 பேர், ஏதாவது இது வேணும், 5 பேரோட ரெக்கமெண்டேஷன் வேணும்ல, எழுதி கொடுக்குற மாதிரி இவனோட கனெக்ஷன் வருது. ஸோ அவங்களோட ரெகுலர் கான்டாக்டு கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அடிக்கடி வருது, அக்ரஹாரத்தில் தங்குறது அப்படின்னு வரப்போ எல்லாரும் ஒரு பரிச்சயம் உண்டாருது, நல்லவன் நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இவனோடையே கூடவே போய் ராஜா எங்கே இருக்கு, ஏன்னா இவன் 2 பிரதர்ஸும் இது ரொம்ப பயங்கரமான ஃபேமிலி. இவன் ஒருத்தன் கிரமவித்தன், இந்த மாதிரி சாலையில் படிச்சுட்டு வந்தவன், கூட இருக்கிற 2 பேரும் வந்து மந்திரிகளாக இருக்கிறவங்க. ஏன்னா பிரம்மாதிராயன்ற பேரோட பிரம்மராயன்ற பேர்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலியில் நீ ஃப்ரெண்டு பிடிச்சுட்டேன்னா எப்படியாவது நீ ராஜாவோடைய கிட்டக்க போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். இதுதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க, சமயம் பார்த்து அடிச்சிருக்காங்க. அதனால தான் இது எதை வச்சு சொல்கிறோன்னா, ராஜராஜன் எல்லாத்துலேயும் முதல்ல வந்து காந்தளூர் சாலை கலமரத்தரளின்னு. அதில் என்ன பண்ணா, அது என்ன பிரமாதம், ஒரு சாலையை போய் கலமரத்து. அப்போ கலம்ன்றது வில்லங்கம்ன்ற ஒரு பேரும் இருக்குது. அதுக்கு தான் நான் ஒரு கோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். 2008 9 செங்கமில் ஒரு கல்வெட்டு கிடச்சிது. அதில் அங்கே உள்ள மலை ஆளர்களுடைய தலையை வெட்டினான்னு ஒரு லைன் வருது. ஸோ அங்கே வந்து காந்தளூர் சாலையில் உள்ள பார்ப்பனர்களையோ இல்லை அங்கே படிக்கும் சட்டர்களை பற்றியோ பேசலை. அங்கே மலை ஆளர்களை தலை வெட்டினான்னா அங்கே சஸ்பீஷியஸ் மூமெண்ட்டாக சில பேர் ரெஃப்யூஜ் எடுத்திருப்பாங்க. அங்கே அவங்க வந்து ஒரு அடைக்கலம் பெற்ற மாதிரியோ வெளியில் தெரியாத அங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருந்திருக்காங்க. அப்போ யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்கள தான் அவன் குறிப்பிட்டு அவன் தாக்கியிருக்கிறான். இருந்தாலும் அந்த மொத்த காந்தளூர் சாலையுமே அவன் வந்து தூக்கியிருக்கலாம். இங்கே வெறிச்சல்ல, இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டுன்னு மொத்தத்தையும் அவன் அழிச்சிருக்கலாம் அந்த இடத்தையே. ஏன்னா இன்றைக்கு காந்தளூர் சாலைன்னு ஒரு இதுவும் இல்லை. அந்த இடத்துல பல காலமாக காந்தளூர் சாலை அப்படிங்கிற ஒரு பாடசாலை இருக்கவே
பாடசாலை கூட கோயிலும் இருந்திருக்கும். காந்தளூர் சாலை தேவருக்குன்னே ஒரு இது வருது, ஒரு கல்வெட்டும் இருக்குது. அந்த இடத்துக்கே காந்தளூர் சாலைன்னு பேர் வந்துருது. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிற துறைமுகத்துக்கும் காந்தளூர் சாலைன்ற பேர் வந்திருக்கும். ஆனால் ராஜராஜன் தவிர்த்து அதுக்கு அடுத்து வர ராஜாதிராஜன், ராஜேந்திரன், அதுக்கப்புறம் வரவங்களும் பாண்டியர்களும் போய் காந்தளூர் சாலையை அழித்ததா சாலையில் அவங்க அதாவது கப்பலை தான் அழிப்பாங்க. போர்ட்டு துறைமுகத்தில் தான் போய் சண்டை நடக்குது. வேலை கெழு தண்ணியில் இருக்கின்ற அப்படின்ற மாதிரி தான் வரும், கடலில் இருக்கின்ற. ஸோ அவங்க கடல் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த காந்தளூர் சாலைங்கிற இந்த பாடசாலையினால் அந்த ஊருக்கே அப்படி ஒரு பேர் ஏற்பட்டு அந்த ஊரில் இருக்கின்றப்ப இது போர்ட்டு பக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அது இடம்லாம் எதுங்கிறது நம்மளா ஒரு கெஸ் பண்ணி சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு சே, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான எவிடன்ஸ் இல்லாத மட்டும் நம்மளா சொல்லக்கூடாது. ஏன்னா காந்தளூர் சாலை தனி, விழிஞ்சம் தனி, அடுத்தாப்புல அமரபுஜங்கனை போய் அவன் அழிக்கிறான். ஸோ அமரபுஜங்க பாண்டியனுக்கு இதில் ஏதோ ஹோல்டு இருக்குது. அவன் தான் வீரபாண்டியனோட பிள்ளையாக இருக்கலாம், அவன் தான் இதெல்லாம் மாஸ்டர் மைண்ட் பண்ணி இந்த மாதிரி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அமரபுஜங்க பாண்டியன் கூட இருந்த மற்ற சிற்றரசர்கள் தான் துண்டக்கானம் துண்ணியக்கானம் ஓடுறாங்கன்றான். ஸோ யாரோ ஒருத்தர் 2 பேரால் இல்லை, பலரையும் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கான், அத்தனை பேரையும் அழிக்கிறான். அடுத்தது விழிஞ்சம் துறைமுகத்தையும் அவன் அழிக்கிறான். அவன் நான் விழிஞ்சம் துறைமுகத்தை காந்தளூர் சாலை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா விழிஞ்சம் தான் கொடுத்துருக்கான், காந்தளூர் சாலைன்னு கொடுக்கல. வேறு இடங்களில் காந்தளூர் சாலையில் கப்பல் நிற்கிற பற்றி சொல்கிறான் அவன். அதனால் காந்தளூர் சாலை துறைமுகம் வேறு, விழிஞ்சம் துறைமுகம் வேறுங்கிறது தெரியுது. அதாவது இவன் எடுக்கிற முதல் மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் அதை பேஸ் பண்ணி ராஜராஜன் பழி வாங்கியிருக்கிறான் எடுத்த இடத்துல. அதான் செய்வாங்க நேச்சுரலி. என்ன செய்வாங்க, அண்ணனை கொண்டுட்டான் உடனே நான் பழி வாங்குறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்னு வந்தால் தான் நார்மலாக இருக்குது. 17 வருஷம் கேப்பை கொடுத்து அதுக்கப்புறம் அப்நார்மலாக இருக்குது. ஆனால் பொன்னியின் செல்வன்லேயே கல்கி ஒரு இடத்துலலாம் சொல்கிறார், அவர் 1 இடம் 2 இடத்துல கூட சொல்கிறாரு, எனக்கு உடனே ஆட்சி பட்டம் எனக்கு ஆதித்த கரிகாலன் சொல்லுவான். பார்த்திபேந்திர பல்லவன் கிட்டக்க ஐ திங்க் முதல் பாகத்தோட கடைசியில் வரும்னு நினைக்கிறேன். தன்னுடைய நந்தினியோட தனக்கு இருக்கிற தொடர்பை பற்றி பழைய நினைவுகள்லாம் சொல்ல வரப்போ எனக்கு இந்த மாதிரி ராஜாங்க பட்டம் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தா நந்தினி கல்யாணம் பண்ணி நின்றுருக்காவ அப்படின்னு அவங்க சொல்ல வரப்போ உடனடியாக எனக்கு கொடுத்தாங்கன்னப்ப ஏன் அவருக்கு அப்போ தோணாமல் போச்சு? அன்னிலேருந்தே இவனுக்கு ஆட்சி ஆரம்பிச்சிருதுன்னு புரியுதுங்களா? அன்னிலேருந்தே ஆட்சி ஆரம்பிச்சிருதுங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து ஃபர்தராக டெவலப் பண்ணலை. நீலகண்ட சாஸ்திரியும் சரி கல்கியும் அதுலேருந்து அப்படி டெவலப் பண்ண ஸ்டோரியே வேறு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அப்படி டெவலப் பண்ணாததுனால கேப்பு 17 வருஷம் ஆயிடுச்சுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால் 17 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு வேகம் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. இது செத்த உடனே இவன் வர்றான். யார் அருள்மொழிவர்மன் ஜூனியர் கிங்காரா ஆன நிமிஷம் பின்னாடியே போய் அவங்கள துரத்தி போய் அடிச்சுட்டு வரான். அதில் முதல்ல அடித்தது காந்தளூர் சாலையாக இருக்கவே காந்தளூர் சாலையில் தான் இந்த உண்மையான குற்றவாளிகள் அங்கே தான் மறைந்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த ரேவதாச கிரமவித்தனுடைய கூட இருந்து இவன் அறியாமலேயே அவனுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறான். அந்த மாதிரி ஆகிட்டு வந்திருக்கணுங்கிறது. அப்போது அந்த காந்தளூர் சாலையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டவங்கன்னு சொல்கிறவங்க பிராமணர்கள் கிடையாதா? ஆமாம். ஏன்னா அந்த செங்கம் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா மலையாளர்கள்ன்றான். பிராமணர்கள் தான் பார்ப்பனர்கள்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். மலையாளர்களுடைய அவங்களுடைய கழுத்தை வெட்டுறான் அப்படின்னு சொன்னானாக்கா அவங்க ஏதோ சத்திரிய தொழில், அதாவது அந்த மாதிரி ஒருத்தர் மேலே சொல்ல ஒரு வன்மம் வேணும் இல்லைங்களா? அந்த வன்மம் என்னவாக இருக்க முடியும்? இவங்க கொன்னது அவங்க ஆக்சுவலி ஒரிஜினலாக கொன்னவங்களே என்றைக்கோ கொண்டு இருப்பாங்க, உடனடியாக கொண்டு இருப்பாங்க. அந்த பிளான் போட்டு அதெல்லாம் பண்ணுறவங்க அதுலேயும் பாருங்கள், அது மலையாளர்கள், இவன் மலையனூரான். அதனால் இது ஒரிஜினலி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது சேரநாட்டு ஆளுங்க தான் இருக்காங்க. அவனும் மலையாளர் அப்படின்னு தான் செங்கம் கல்வெட்டை சொல்கிறது. இனி மலையனூரான். ஸோ சேரநாட்டவர்களே தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது, பிளானை, கொல்ற பிளானை. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அமரபுஜங்க பாண்டியன் மற்றும் சில சிற்றரசர்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த காந்தளூர் சாலை சேரநாட்டில் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு அவ்வளோ பாப்புலர் சாலையில் இன்ட்ரூடு பண்ணி ஒன்றும் தெரியாத மாதிரி அதில் நானும் சேர்ந்துக்கிறேன், அங்கே நான் இருக்கேன், எனக்கு சட்டர்கள் வேணும், எனக்கு இவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் நுழையிறான்னா எவ்வளோ அந்த நாள்லேயே இந்த மாதிரி அதான் முதல்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் உள்ளக்குள்ளே இந்த மாதிரி நுழைஞ்சு ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தோடு நுழைஞ்சதுங்கிறது வந்தது. அதனால் அவர்கள் சத்திரியர்களாகவும், அதாவது பழிபாவத்திற்கு அஞ்சாமல் இதை செய்யணும்னு வந்தவங்க. அவர்கள் பிராமணர்கள் நண்பதற்கு இடமில்லை. கல்கி அவர்கள் இந்த பொன்னியின் செல்வன் எழுதும்போது கடைசியில் ரொம்ப சுற்றுவார். அந்த ஆதித்த கரிகாலனை கொலையை சொல்லும்போது நந்தினி பண்ணாங்களா, இல்லை பெரிய பழுவேட்டையர் பண்ணாரா, இல்லை ஆபத்துதவிகள் பண்ணாங்களான்னு ரொம்ப சுற்றுவார். கல்கி கடைசியில் அந்த நாவலை முடிக்க முடியாமல் குழம்பிட்டாரா?
இல்லை அவரே ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, அந்த இடத்துல தான் வரும். நம்ம அப்படி தான் சொல்லணும் ஜனங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன எதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த கல்கி வந்து இப்போ ஒரு நாவல் ஆசிரியர் எழுதுறதே நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எழுதின இந்த இதுலேயே கடைசியாக எப்படி முடிச்சிருப்பேன். கல்கி இன்னைக்கு இருந்திருந்தா மதுராந்தகனை ஹீரோவாக வச்சு செம்பியன் செல்வன் எழுதியிருப்பான், செம்பியன் மாதேவியோடதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எல்லாருக்கும் ஸ்ட்ரைக்கிங். நான் 2-3 பேர் அதை ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி, ஒரு இது கொடுக்குற மாதிரி தான் நம்ம எண்டு பண்ணணும். அப்போ தான் மக்களுக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் வரும். ஸோ அவர் வந்து வேணுன்ட்டே தான் அந்த மாதிரி அந்த ஒரு கிளைமேக்ஸு அதனுடைய சஸ்பென்ஸை அவர் வந்து சொல்கிறாரு. அதில் கூட பாருங்கள், ரொம்ப கடைசியில் பழுவேட்டரையர் தான் செய்கிறதா மாதிரி நம்ம நினைப்போம். அதாவது வீரபாண்டியன் வாளில் வந்து கொஞ்சம் கூட ரத்தக்கரை இருக்காது. ஆனால் அந்த வீரபாண்டியனோட வாள் வந்து இவன் கையில் தான் இருக்குது. யார் கையில்? ஆதித்த கரிகாலன் கையில். அதில் ரத்தம் படியில்லைன்னாக்கா ஆனால் செத்து போய் விழுந்திருக்கான். ஒரு திருகு கத்தி அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அது பழுவேட்டரையர் தான் வந்து தூக்கி போட்டார். அவர் சொல்கிற லாஜிக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நந்தினியை பார்த்து நான் போட்டேன், அவன் மேலே விழுந்துருச்சுன்றது கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு இதில் தான் அவர் தன்னை வந்து மாய்த்துக்கொள்ள பார்க்கிறார். பட் அவர் வந்து குற்றுயிராக கிடக்கிறப்ப கடைசி சீனில் அந்த இடத்துல பாருங்கள், சிறிய பழுவேட்டரையர் வந்து ஆழ்வார்க்கடியானை கூட்டிகிட்டு வந்து சொல்வார். அப்போ வந்து அந்த ரவிதாசன் இந்த கும்பல் தான் வந்து அதை பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி. அதை வச்சு பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் ஆதித்த கரிகாலன் கீழே விழுற சீனில் அந்த ஒரு வேட்டை மண்டபத்திலேருந்து எல்லாத்தையும் போட்டு வராங்க இல்லையா, அது திடீர்னு வந்து மேலே தூக்கி போடுற மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ இந்த இவர் அனுப்பிச்சதை வந்து யார், இந்த பழுவேட்டரையர் வந்து நிலை குலைந்து போகிறபடி ரவிதாசன் தான் அந்த மாதிரி செய்து, ரவிதாசன் தான் அந்த திருகு கத்தியை வந்து போட்டுற மாதிரி ஒரு இது வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட தோன்றுது. ஸோ அதைப்படி பார்த்தோன்னா கல்கியை பொறுத்த மட்டும் உடையார்குடி கல்வெட்டின்படி ஆக்சுவலி இது ரேவதாசன், ரவிதாசன்ற பேர் வந்தாகணும். அதனால கடைசியில் அது ரவிதாசனை கொண்டு வந்துடணும் எப்படியாவது. அது கடைசியாக ஆழ்வார்க்கடியான் வந்து அப்போ தான் அவருக்கு நிம்மதியாக மூச்சு விடுறார். உயிர் போகிறது அவருக்கு நிம்மதியாக போகிறது. நான் வந்து சோழ சிம்மாசனத்துக்கு நான் வந்து இது பண்ணலை, துரோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அது மட்டும் நம்மளை வந்து வேணுன்ட்டே சஸ்பென்ஸை வந்து இது பண்ணுறார். கடைசியாக அவர் கொண்டு வர ஐடியா என்னன்னா ரவிதாசன் தான் செய்தான், ஏன்னா அதுதானே ஹிஸ்டாரிக்கல் உண்மை அப்படிங்கிறனால அப்படி எடுத்துகிட்டு போயிடுறார். ஆனால் அவருக்கு அது பிராமணர்கள்ன்றது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இருக்கவே முடியாதே, பிராமணர்களாக இருக்க முடியாதுங்கிறதுனால அவர்கள் பிராமணர்கள்ன்ற மாதிரியே கொண்டு வராமல் ஆபத்துதவிகள், மந்திரவாதி அப்படின்னு அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த நாளில் இதை பற்றி ஆர்கியூமெண்ட் இருந்திருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், ஏன்னா ஏதாவது இடத்துல வேறு கல்வெட்டு கிடைக்கணும் இல்லையா, பிராமணர்கள் அந்த மாதிரி செய்தாங்கன்னு. இன்னொன்று, ஒருத்தர் குத்துறதுக்கு உனக்கு ஒரு வன்மம் வேணும், காரணம் வேணும். இந்த பார்ப்பனச்சேரியில் இருக்கிற இவன் வந்து குத்துறதுக்கு அவனுக்கு முதல்ல கையில் வலு வேணும். இதுலேயே பாருங்கள், மணிமேகலை வருவா, அவள் கையில் சும்மா கத்தி வச்சு காமிக்கிறேன் குத்துறேன்னா கூட அவளுக்கு பழக்கம் இல்லாதக்க அவளுக்கு குத்த வராது. அதுலேயே பழகினவனால தான் கரெக்டாக குத்த முடியும் உங்களால். அவள் கடைசியும் குத்த முடியாது அவளால், ஒரு பெண் அப்படிங்கிறதுனால சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த பார்ப்பனர்கள் இந்த மாதிரி கொண்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கணும், போர் பழக்கம் இருந்திருக்கணும். போர் பழக்கம் இருக்கிறோன்றதுக்கு ஒரு பார்ப்பனச்சேரியில் இருக்கிறவன்னு நீ எதிர்பார்க்கவே முடியாது. அதனால் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அன்றிலிருந்து அவங்க பேசியிருக்கணும். ஆனால் இதை பற்றி வந்து இது எழுதலை யார், நம்ம நீலகண்ட சாஸ்திரி டீட்டெயில்டாக எழுதலை, வெறுமை விட்டுட்டார். ஸோ இவருக்கும் அந்த டவுட் இருந்திருக்கு. அதனால தான் வந்து அந்த பிராமின்றதையோ இல்லை உடையார்குடி கல்வெட்டு கிடச்சதுன்னு இருந்தால் கூட அது இல்லாமல் அந்த பெயர் இருக்குது, அந்த பெயரை யூஸ் பண்ணிப்போம், அதில் வர பெயரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாண்டியன் ஆபத்துதவியராக அவர் மாற்றிடுறார். அவர் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.